போருக்கு முன்பு வரை துபாய், அபுதாபி, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழிந்த நிலையில் இன்று அந்நாடுகள் ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களால் தாக்குதல்களை எதிர்கொண்டுள்ளன. அதிலும் வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்தையே ஈரான் தொடர்ந்து குறிவைத்து வருகிறது. ஏன் அந்த நாட்டை மட்டும் ஈரான் குறிவைக்கிறது, அதன் பின்னணியில் இருக்கும் காரணம் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாத நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் ஈரான் நிலைகுலைந்துள்ளது. அந்நாட்டின் உச்ச தலைவராக இருந்த அயதுல்லா காமேனி எதிரிகளின் ஏவுகணைகளுக்கு இரையானார். இந்த மரணத்திற்கு பதிலடி கொடுப்பதாக சவால் விட்ட ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தி வருகிறது. அதே சமயம் ஈரான் மீதான தாக்குதலையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் ஈரான் தாக்கத் தொடங்கிய நாள் முதல் வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஐக்கிய அரபு அமீரகத்தையே அதிகம் குறிவைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் தொடர் தாக்குதலால் அங்கு அமெரிக்க தளங்கள் மட்டுமின்றி துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பொருளாதார மையங்கள், எண்ணெய் கிடங்குகள் என அனைத்தும் குறிவைக்கப்பட்டு வருகின்றன. மார்ச் 15 நிலவரப்படி ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் 298 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 1606 ஆளில்லா விமானங்களை சமாளித்து இருப்பதாக அபுதாபியின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களில் 65% ஐக்கிய அரபு அமீரகத்தை நோக்கியே குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கைகள் கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் குவைத் போன்ற அதன் அண்டை நாடுகள் மீதான ஈரானின் தாக்குதலை விட பன்மடங்கு அதிகமாகும். இத்தகைய சூழலில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது குறிவைக்கப்படுவதற்கு காரணம் அந்நாட்டில் உள்ள அல் தஃப்ரா விமானப்படை தளம்தான். அந்த தளம் முக்கிய அமெரிக்க ராணுவ வசதிகளை கொண்டிருக்கிறது. இதனால் அமெரிக்காவை நேரடியாக தாக்க முடியாத நிலையில் அமெரிக்க நலன்களை சார்ந்திருக்கும் நாடுகளையே ஈரான் குறிவைக்கிறது. அந்த வகையிலேயே ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு இலக்காகி வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் ஓர் அமெரிக்க தளத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை, அது அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு பங்காளியாகவும் விளங்குகிறது. அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே கூட்டு பயிற்சிகள், ஆயுதங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டே ஒப்பந்தமானது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்குவதன் மூலம் அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகளுக்கான செலவுகளை அதிகரிக்கக்கூடும். தவிர தம் நாட்டுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கான ஆதரவும் சிதையக்கூடும் என ஈரான் நம்புகிறது. இதையடுத்தே ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் தொடர்ந்து குறிவைக்கிறது. இதைவிட இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கிறது. அமீரகம் தன்னை மேற்கத்திய நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் அமீரகம் நிதி, சுற்றுலா, தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தகத்தில் ஓர் உலகளாவிய மையமாக திகழ்கிறது. இவை அனைத்தின் வளர்ச்சிக்கும் அமெரிக்கா ஆதரவு கரம் நீட்டி வருகிறது. இதை ஈரான் நீண்ட காலமாகவே எதிர்த்து வருகிறது. இதனாலேயே அமீரகத்தை தொடர்ந்து ஈரான் பழிவாங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது.